அதோட ஃபோட்டோஸ்லாம் இப்போ தான் வெளியில் மேகசினில் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு என்னை தப்பான பொண்ணு நான் நினச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. அடுத்து டாக்டர் பெய்லி, அது உன்னோட பேஷண்ட், என்ன நடந்தாலும் சரி நீ தான் அவரை பார்த்துக்கணும். இந்த பயாப்சி மட்டும் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா அந்த சர்ஜரியில் நீ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மெரிடித் அந்த தலையில் ஆணி இறங்கின பேஷண்ட்டோட ஒய்ஃபை மீட் பண்ண வராங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு எத்தனை நாளாக தலைவலி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு 2-3 மாதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தலைவலி மட்டும்தான் இருக்குமா இல்லை வேறு ஏதாவது மயக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மயக்கமும் கொஞ்சம் நாளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு மெரிடித் டாக்டர் ஷெப்பர்டை மீட் பண்ணி ஒருவேளை அந்த பேஷண்ட்டோட தலையில் டியூமர் இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு, சும்மா எதுக்கு எடுத்தாலும் டியூமர்னு சொல்லாத, ஃபஸ்ட்டு இந்த பேஷண்ட் தலையில் இருக்கிற ஆணியெல்லாம் எடுத்து காப்பாற்றணும், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி மெரிடித் அமுச்சு விட்டுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆலெக்ஸும் ஜார்ஜும் டாக்டர் ஷெப்பர்டுக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ சீக்கிரமாக அந்த தலையிலேருந்து ஆணியெல்லாம் எடுக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக அவர் பழைப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆலெக்ஸ் ஸ்டீவன்ஸோடைய அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு சும்மா இல்லாமல் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு.